அந்த கோபம், இரிட்டேஷன், எரைச்சல் யார் மேல காட்டுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் என்னன்னா அனாவசியமா நம்ம கத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபினான்ஷியல் லாஸஸ்ன்றது இருக்குதுங்க. காசு எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காது. உங்களுக்கு மாதம் முழுக்க இப்படிதான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா முழுக்க கிடையாது. இப்போ உங்களுக்கு ராசிநாதரானா சூரியன் 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருப்பாரு இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த ராசிக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கிரன் இருக்காரு, மிதுனத்துல சூரியன் மற்றும் குரு இணைந்து இருக்காங்க, கடகத்துல புதன் இருக்காரு, சிம்மத்துல கேது இருக்காரு, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க. இந்த மாதம் 16ஆம் தேதி சூரியன் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போயிட்டு அங்க குருவுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த ஜூலை மாதத்துல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ராசியில செவ்வாய் கேது 2 பேரும் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காருங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கோபம் பயங்கரமா இருக்கும். எரைச்சல், இரிட்டேஷன் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஏன்னா பொதுவாவே ராசியில கேத்து போயிட்டு இருக்கும் போது இரிட்டேட்டடா ஃபீல் ஆயிட்டு இருப்பாங்க. அப்படியே ராசியில செவ்வாய் போயிட்டு இருந்தா கொஞ்சம் நமக்கு ஆக்டிவ்னஸ்ன்றது வரும், ரொம்ப ஆக்டிவா இருப்போம். ஏன்னா செவ்வாய் ஆக்டிவ் பிளானட், சும்மா இருக்க மாட்டா, ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பா. ஆனா செவ்வாய் கேது 2 பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்கும் போது என்னன்னா அந்த கோபம், இரிட்டேஷன், எரைச்சல் யார் மேல காட்டுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் என்னன்னா அனாவசியமா நம்ம கத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் இந்த மாதம் 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். அந்த பினான்ஸ் லார்டு போயிட்டு உங்களுக்கு 12th ஹவுஸ் ஆன லாசஸ் ஹவுஸ்ல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. பினான்சியல் லாசஸ்ன்றது இருக்குதுங்க. காசு எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காது. வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பள பணம் கையில நிக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு செலவு செலவழிச்சுட்டே இருப்பீங்க காசு. அப்படியே சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு பினான்சியல் லாசஸ் தெரியுதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட், புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த டைம் பீரியட்ல பண்றதுக்கு இது நல்ல டைம் பீரியட் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஆனா உங்களுக்கு மாதம் முழுக்க இப்படிதான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா முழுக்க கிடையாது. இப்போ உங்களுக்கு ராசிநாதரானா சூரியன் 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருப்பாரு இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். 11ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது நம்மளோட ப்ராஃபிட்ஸ், கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. ராசிநாதர் கெயின்ஸ் ஹவுஸ்ல போயிட்டு இருக்கும் போது நிறைய ப்ராஃபிட்ஸ் சம்பாதிப்பாங்க, கெயின்ஸ் சம்பாதிப்பாங்க. ஓரளவுக்கு உங்ககிட்ட கெயின்ஸ் வந்துட்டு இருக்கும் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தான். மொத்தத்துல எப்படி இருக்கும்னா பண வரவு இருக்குது, பண செலவு இருக்குது, சேவிங்ஸ் மிச்சம் வச்சது ஒண்ணுமே இல்லை அந்த மாதிரி இருக்கும். ஆனா 16ஆம் தேதிக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ராசிநாதரான சூரியனுமே போய் 12ஆம் வீட்டுல இருப்பாங்க. சோ இப்போ என்ன பிரச்சனைன்னா பண வரவும் இல்ல, பண செலவு தான் மிச்சம் அந்த மாதிரி இருக்குதுங்க. சோ அதனால
முக்கியமா நீங்க இந்த மாதம் முழுக்கவே வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க இன்கேஸ் ஏதாச்சும் அனாவசிய செலவு வந்தாலுமே சரி, நீங்க வந்து அந்த பணத்தை வச்சு மேனேஜ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? சோ அதனால வந்து பணம் வந்து இப்போல இருந்தே நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது சிம்ம ராசிக்காரங்க. இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட 4ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் வந்து ராசியில இருக்காங்க. மதர் கூட அட்டாச்மெண்ட்ன்றது நல்லா இருக்கும். முக்கியமா உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த 4ஆம் வீடதிபதி 9ஆம் வீடு. 4ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அம்மாக்கு சம்பந்தப்பட்ட இடம். 9ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அப்பாக்கு சம்பந்தப்பட்ட இடம். அந்த இடத்தோட அதிபதி வந்து உங்களுக்கு ராசியில இருக்கிறதுனால அம்மா அப்பா சப்போர்ட்ன்றது, ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட்ன்றது வந்து உங்களுக்கு தாராளமா இருக்கும். அங்க நீங்க உங்களுக்கு இருக்கிற பினான்சியல் ஸ்ட்ரெஸ்னால வந்து வீட்டுல கத்தி பேசினாலும் சரி, நமக்காக தானா உழைக்கிறா, நம்மனால தானா இந்த பிரச்சனை எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. முதல்ல என்னன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாங்க. அப்படியே தொழில் வீட்டதிபதியான சுக்கிரன் வந்து தொழில் வீட்டுக்கு வந்திருக்கா, தொழில் வீட்டுல போயிட்டு இருக்காங்க. கூட சுத்தி இருக்கிறவங்க கூட நீங்க இன்கேஸ் உங்க வேலையில வந்து என்னமோ ஒரு சின்னதா விஷயம் வந்துட்டு இரிட்டேஷன் ஃபீல் ஆனாலும், கோவப்பட்டு பேசினாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனால தான் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு கூட வேலை செய்யறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா பொதுவாவே சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹார்மோனியஸ் நேச்சர்ன்றது கொடுப்பாங்க. இப்போ தொழில் இடத்துக்கு சுக்கிரன் வந்திருக்காங்க இல்லையா, அதனால என்னன்னா கூட வேலை செய்யறவங்க கூட கொஞ்சம் அந்த பாசம்ன்றது இருக்கும். கூட வேலை செய்யறவங்க வந்து உங்க மேல கொஞ்சம் பாசம் காட்டுவாங்க. உங்களோட பிரச்சனை நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டா வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கூட வேலை செய்யறவங்களோட சப்போர்ட்ன்றது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைக்குதுங்க. முக்கியமா உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில பினான்சியலி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்க கூட டிராவல் பண்றவங்களோட சப்போர்ட்ன்றது மட்டும் இந்த மாதம் உங்க மேல கட்டாயமா இருக்கும்னு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு 3ஆம் வீட்டதிபதி சுக்கிரன் அவர் வந்து 10ஆம் வீட்டுல இருக்காரு, சொந்த வீட்டுல தான் இருக்காரு. 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால எஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த எஃபர்ட் ஹவுஸ் லார்ட் வந்து 10ஆம் வீடு தொழில் வீட்டுல இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல ப்ரொஃபஷன் மூலமா வந்து நீங்க நிறைய எஃபர்ட் போட வேண்டி இருக்கும். நீங்க நிறைய எஃபர்ட் போடுறதாவும் தெரியுது. ஃபார் சப்போஸ் உங்களுக்கு காசு வந்தது எல்லாமே வந்து செலவாயிட்டு போகுது, ஆனா உழைக்காம இருக்க முடியாது இல்லையா? சோ 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கோம், ஆனா 20 ரூபாய்க்கு கஷ்டப்படுறோம் அந்த மாதிரியான ஃபீலிங்ன்றது வரும். இது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கான ஜூலை மாதத்துக்கான பலன். ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. கொஞ்சம் மன வகையிலையும் கஷ்டம்தான், அப்படியே வந்து இந்த பினான்சியல் வகையிலையும் கஷ்டம்தான். கொஞ்சம் அது மட்டும் நீங்க ஜாகிரதையா பாத்துக்க வேண்டியிருக்கும். மத்தபடி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பினான்சியலி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இந்த மாதம் முழுக்க நீங்க விளக்கேத்து வச்சுட்டு இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலையில 6 to 7 மணிக்குள்ளேயோ இல்லாட்டி சாயந்தரம் 6 to 7 மணிக்குள்ளேயோ வந்து நீங்க விளக்கேத்து வச்சு கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான்வெஜ் சாப்பிடுறவங்க நான்வெஜ் நிறுத்துக்கிறது பெஸ்ட். குடிப்பழக்கம் இருக்கிறவங்க குடிப்பழக்கம் இந்த ஒரு மாசத்துக்கு விடுத்து கொடுக்கறது பெஸ்ட். எதுக்குன்னா நமக்கு 2ஆம் வீடு பினான்ஸு பேச்சுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ நமக்கு பினான்ஸ் நல்லா இருக்கணும் அண்ணா முதல்ல நம்மளோட பேச்சு நல்லா இருக்கணும். அப்படியே நம்ம பேச்சு நல்லா இருக்கணும், பினான்ஸ் நல்லா இருக்கணும் அண்ணா நம்ம உள்ள எடுத்துக்கிற அந்த ஒரு ஃபுட்ன்றது இருக்குது இல்லையா, அது வந்து நல்லா இருக்கணும். அப்படி அதனால ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்காம வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கான பலன். மற்றபடி சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த விதமான கெட்ட பலன்கள் கிடைக்க கூடாது, எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டும்தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.